ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பாஜக இருந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு புது விதமான தலைமையோட யுத்திகளை பார்க்கலாம். ஒரு முறை எல் முருகன் அவர்கள், தமிழிசை அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இப்போ நயினார் அவர்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைமையிலையும் பாஜக தொண்டர்கள் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மத்தியில இருந்து வந்து நான் தேர்தல் பணியில நிதியமைச்சர்லாம் இல்ல, கட்சி தொண்டரா பணிபுரிய போறேன்னு சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதோட 4 லட்சம் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க மத்திய அரசுல இருந்து என்னென்ன திட்டங்கள் வருது அப்படின்னு ஒவ்வொரு அணியும் சொல்ற அளவுக்கு 10 ஆண்டுகள் பிரதமர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நம்மளுக்கு செயல்படுத்தி தந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது அரசியல் வட்டாரத்துல இவங்க ஏன் மத்தியில இருந்து வந்து மாநிலத்துல வேலை பார்க்க போறேன்னு சொல்றாங்க? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த முறை கட்சியை விட்டு விலகி நான் எப்பனாலும் விவசாயம் பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுனால இவர் மொத்தமா கட்சியை விட்டு போயிருவாருன்னு நினைச்சிட்டாங்களோ? இன்னொரு பக்கம் அவர் தனி கட்சி தொடங்க போறதான்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த முறை எலெக்ஷனுக்கு அதிமுக தலைமையில வேலை பார்க்க மாட்டாருன்னு பாஜக தலைமை நினைச்சுதான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை வேலை பார்க்க வைக்க போறாங்களோ? நீங்களே சொல்லுங்க. தேர்தல் களப்பணி நிர்மலா அவர்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா?